இந்த நிலா தான் நமக்கு பூக்கள் அலங்காரமா இருக்க போகுது. இந்த காத்து தான் நம்ம முதல் இரவுக்கு சாட்சியா இருக்க போகுது. இங்கயா? ஆமா, இங்கதான். ஒரு 10 நிமிஷம் டைம் கொடு, ஒரு அற்புதமான இடத்த நான் உனக்கு காட்டுறேன். பிடிச்சிருக்கா? அழகான மெத்த இருக்கு, அதுக்கு மேல காட்டு பூக்களுடைய போர்வை இருக்கு. வானத்துல அழகான நிலா வெளிச்சம். நம்மளை சுத்தி இருட்ட தவிர வேற யாருமே இல்லை. இந்த மாதிரி நேரத்துல என்னங்க சும்மா இருங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. இன்னைக்கு இந்த வெக்கத்துக்கு நீ விடுமுறை கொடுத்தே ஆகணும். ஏன்னா இன்னையில இருந்து தினமும் வெக்கப்பட முடியாதுல்ல. ஹலோ, நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நர்ஸ் பேசுறேன் மேடம். ஜோசியருக்கு நினைவு திரும்பிடுச்சு. ஜோசியருக்கு நினைவு திரும்பிடுச்சா? ஒரு தடவை அவர்கிட்ட போன் கொடுங்களேன். சரிங்க மேடம், இந்தாங்க நீங்க பேசுங்க. ஹலோ அரவிந்தா. ஜோசியரே, நீங்க எப்படி இருக்கீங்க ஜோசியரே? அரவிந்தா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பேசணும். உன்னால ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியுமா? அப்படி என்ன விஷயம் பேசணும் ஜோசியரே? லக்ஷ்மியை பத்தி. இது போன்ல சொல்லக்கூடிய விஷயம் இல்ல. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வா அரவிந்தா. சரிங்க ஜோசியரே, நான் இப்ப உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வரேன். என்னாச்சு அரவிந்தா? ஜோசியருக்கு நினைவு திரும்பிடுச்சாங்க. அவர் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாரு. ரொம்ப பதட்டமா தாங்க பேசுறாரு. நான் போய் அது என்னன்னு கேட்டுட்டு வரேன். நான் உடனே ஹாஸ்பிட்டல் கிளம்புறேங்க. சரி அரவிந்தா, எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, இல்லனா நானும் வந்திருப்பேன். பரவாயில்லைங்க, நானே போய் பார்த்துட்டு வரேங்க. குருஜிங்கிற நெருப்பு எரிய போகுது. அது எரிஞ்சா நந்தன் குடும்பத்துல ஒரு பாம்பே வெடிச்சிடும். லக்ஷ்மி, 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 லக்ஷ்மி.
லக்ஷ்மியோட வளையல் மாதிரி இருக்கு. ஒருவேளை லக்ஷ்மிய நேத்து ராத்திரி அட்டாக் பண்ணவங்க தூக்கிட்டு போயிட்டாங்களா? இல்ல இல்ல, அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. லக்ஷ்மி, 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 லக்ஷ்மி. லக்ஷ்மி, என்னங்க நில்லுங்க. நான் இங்க துணி மாத்திக்கிட்டு இருக்கேன். மனிஷா, அனந்தா, நீங்க என்ன இங்க? அது ஒண்ணும் இல்ல ஆண்டி. நம்ம ஜோசியருக்கு எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன். உன் கல்யாணம் நின்னு போனதுக்கு அப்புறம் நீ திரும்பவும் பழைய மாதிரி மாறதுக்கு டைம் ஆகும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். நீ அந்த விஷயத்துல இருந்து இவ்ளோ சீக்கிரம் வெளியே வருவேன்னு நான் நினைக்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனிஷா. இவர் வர இப்ப கண் முழிக்க போறாரு. அரவிந்த் ஆண்டி கிட்ட எல்லாம் உண்மையா சொல்லிடுவாரோ? இப்ப என்ன பண்றது? ஜோசியரே, இப்ப எப்படி இருக்கீங்க நீங்க? நல்லா இருக்கு அரவிந்தா. அது சரி, இது முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்களே, என்னது?